சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அண்ணா, தங்களை சாப்பிட சொன்னதற்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று தந்தையாரிடம் கோபப்பட்டு விட்டு வந்தீர்களாமே. நம் தந்தையின் மீது தங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? எனது கோபம் தந்தையார் மீது அல்ல. பிறகு யார் மீது தங்களுக்கு கோபம்? என் மீது. என் மீதே எனக்கு கோபம். உங்கள் மீது உங்களுக்கே கோபமா? என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? ஆமா, யாருக்கும் உதவாத, யாருக்கும் பயன்படாத வெற்று ஆளாக இருக்கின்றமே என்று எனக்கே என் மீது கோபம். என்னுடைய இத்தனை நாள் உழைப்பும், இத்தனை நாட்களாக நான் இந்த நாட்டிற்காக சிந்திய வேர்வையும் விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டதே. நான் ஒரு செல்லா காசாகிவிட்டேனே என்று எனக்கே என் மீது கோபம். வாள் பயிற்சி, வேல் பயிற்சி, வில் பயிற்சி என்று இத்தனை பயிற்சிகள் எடுத்து என்ன பிரயோஜனம்? கற்ற பயிற்சிகளும் பெற்ற வித்தைகளும் எந்த விதத்திலும் எனக்கு கை கொடுக்கவில்லையே என்று எனக்கே என் மீது கோபம். வேறு யார் மீதும் எனக்கு கோபம் இல்லை, என் மீதே எனக்கு கோபம். அண்ணா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன நடந்தது என்று சபையை கூட்டி வைத்து அத்தனை பேர் முன்னிலையிலும் பாண்டிய மன்னர் என்னை அவமானப்படுத்தி விட்டார். என்ன அண்ணா சொல்லுகிறீர்கள்? சபையில் என்ன நடந்தது? தன் குடும்பத்தாருடன் சோழ நாட்டிற்கு போகும் பாண்டிய மன்னர் தான் திரும்பி வரும் வரை மதுரையம்பதியை பரிபாலனை செய்யும் உரிமையை செழியனுக்கு தந்துவிட்டார். விடுங்கள் அண்ணா, என்ன செய்வது? தங்களை விட அந்த செழியனுக்குத்தான் ஒவ்வொரு முறையும் மன்னர் முன்னுரிமை தருகிறார். அதை கூட நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் அவர் செய்த இன்னொரு காரியத்தை தான் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. மதுரையம்பதியைத்தான் எனக்கு தரவில்லை. கொற்கையை பரிபாலனை செய்யும் உரிமையாவது அவர் எனக்கு தந்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு தகுதியும் இல்லாத மகேந்திரனுக்கு தந்துவிட்டார். அதைத்தான் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. விடுங்கள் அண்ணா, கொற்கையை பரிபாலனை செய்யும் உரிமை அவருக்கு வந்தால் என்ன, உங்களுக்கு வந்தால் என்ன? இரண்டுமே ஒன்றுதானே. ஓ, அந்த மகேந்திரன் உன்னுடைய காதலன், உன்னுடைய வருங்கால கணவன் என்பதால் அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாயா? எப்படி இரண்டும் ஒன்றாகும்? அப்படி இல்லை அண்ணா, அவரும் அதற்கு தகுதி வாய்ந்தவர் தானே. அதனால் தானே பாண்டிய மன்னரே அவருக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார். மகேந்திரன் தகுதி வாய்ந்தவன் என்பதற்காக பாண்டிய மன்னர் அவனுக்கு அந்த உரிமையை தரவில்லை. தன்னுடைய உறவுக்காரன் என்பதற்காகவும் தமது தமக்கையாரையும் அவர் கணவர் வீரபாகுவையும் திருப்திப்படுத்துவதற்காகவும் தான் மன்னர் அவனுக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். நீ நினைப்பது போல் அவன் அதற்கு தகுதியானவன் என்பதற்காக அவனுக்கு அந்த பொறுப்பு தரப்படவில்லை. அவன் அதற்கு எந்த வகையிலும் தகுதியில்லாதவன். அண்ணா, அவரை பற்றி தரக்குறைவாக பேசாதீர்கள். அவரும் உங்களைப் போல் வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவர்தான். உங்களுக்கு அவர் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. ஓ, அவன் காதலில் கட்டுண்டு கிடப்பதா அவனை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறாயா? பழசையெல்லாம் மறந்து விட்டாய், அப்படித்தானே? முன்பு மகேந்திரன் தந்த இடைஞ்சல்கள் எல்லாம் உனக்கு மறந்து விட்டது. அவன் மேல் உள்ள காதல் உன் கண்களை மறைத்து விட்டது, அப்படித்தானே? அண்ணா, காதல் ஒன்றும் என் கண்களை மறைக்கவில்லை. உங்களை பற்றி அதிகமாக நீங்கள் கொண்டிருக்கும் கர்வம்தான் உங்கள் கண்களை மறைத்து விட்டது. அதனால்தான் அவரை பற்றி இப்படி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதிருக்கும் மனநிலையில் நான் என்ன சொன்னாலும் தாங்கள் கேட்கப் போவதில்லை. நான் வருகிறேன்.
இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்று வரை நமது சோழ நாட்டில் நடந்திராத ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது நடந்திருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி தெரிவிக்க வேண்டும் என்பதால் நமது மன்னர் இந்த செய்தியை பறையறிவித்து சொல்லும்படி ஆணையிட்டிருக்கிறார். நமது சோழ நாட்டின் பிரதான நகரமான உறையூருக்கு அருகே உள்ள ஏரியில் 4 பிணங்கள் மிதந்திருக்கின்றன. அவர்கள் யார், ஏன் அங்கு சென்றார்கள், ஏரியில் எப்படி விழுந்தார்கள் என்றே தெரியவில்லை. அத்தோடு அவர்கள் கொலை செய்யப்பட்டு ஏரியில் வீசி எறியப்பட்டிருக்கலாமா என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் உறையூரில் நடந்திருக்கிறது என்றால் அங்கு உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இங்கு ஏன் பறை கொட்டுகிறார்கள்? ஏன்? பூம்புகாரில் இருந்து சென்றவர்களில் யாருக்கேனும் இப்படி நேர்ந்திருக்கலாம் அல்லவா? அதற்காக இருக்கும். ஏரியில் பிணமாக கிடந்தவர்கள் உறையூரைச் சேர்ந்தவர்களா அல்லது தலைநகரத்தில் இருந்து அங்கு சென்றவர்கள் யாரேனும் தாக்கப்பட்டார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதனால் இங்குள்ள யார் வீட்டில் இருந்தாவது யாராவது வெளியூர் சென்று சில நாட்களாக திரும்பி வராமல் இருந்தால் அதை பற்றி அரண்மனை அதிகாரிகளிடம் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யார் வீட்டை சேர்ந்தவர்களோ தெரியவில்லை. நல்ல வேளையாக எங்கள் வீட்டில் இருந்து யாரும் செல்லவில்லை. யார் வீட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன? நம் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள்தானே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவம், எந்த பெண் தன் மகனை இழந்தாளோ, எந்த பெண் தன் கணவனை இழந்தாளோ யார் அறிவார்? வா போகலாம். கோமதி, பறை அறிவித்ததை கேட்டாய் அல்லவா? நானும் இங்குதானே இருந்தேன். கேட்காமல் இருப்பேனா? நம் 4 பேரின் கணவர்களும் தானே வெளியூர் சென்றுள்ளார்கள். ஆமாம். உன் கணவர் நாகப்பன் தானே மற்ற மூவரையும் வற்புறுத்தி தன்னோடு அழைத்துச் சென்றார். அதற்கென்ன? அவர்கள் யாருடைய பணியை ஏற்று சென்றார்கள் என்பது உனக்கு தெரியுமா? நன்றாகவே தெரியும். அது யார்? மாமன்னரின் சகோதரி மங்கம்மா தேவியார் அழைத்ததும் அவரது பணியை ஏற்றுச் சென்றார்கள். நம் கணவர்கள் அரசருடைய நேரடி அழைப்பில் சென்றிருந்தால் அவர்கள் எங்கே சென்றார்கள், அவர்களில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதெல்லாம் அவர்களுக்கே தெரிந்திருக்கும். இப்படி ஒரு அறிவிப்பிற்கே அவசியம் இருந்திருக்காது. மங்கம்மா தேவியார் தமது தனிப்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் 4 பேரையும் அனுப்பியுள்ளார்கள். இப்பொழுது இறந்து கிடப்பவர்கள் 4 பேர் என்கிறார்கள். இதை பற்றி யோசிக்க வேண்டாமா? எனக்கு என்னமோ பயமாக இருக்கிறது கோமதி. என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறாய்? எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா? பாதிக்கப்பட்டது நம் வீட்டு ஆண்கள் இல்லை என்பது பற்றி உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக என்ன செய்ய சொல்கிறாய்? உன் கணவர் பொறுப்பில் தானே எங்கள் வீட்டு ஆண்கள் சென்றார்கள். அதற்கு நீதானே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எப்படியாவது அந்த மங்கம்மாவை சந்தித்து எங்கள் கணவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கேள். நானா? உன்னை தவிர வேறு யார் இதை பற்றி அங்கு போய் விசாரிக்க முடியும்? நீ சென்று தெரிந்து கொண்டு சொன்னால் தானே எங்களுக்கு நிம்மதி ஏற்படும். வாருங்களடி. வணக்கம் ஐயா. வாம்மா சமையல் சிரோன்மணி, உன்னைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். உடனடியாக தங்களை காணும்படி தகவல் கூறினார்கள். செய்தி கிடைத்த மறுகணமே நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். கூறுங்கள் ஐயா. வீட்டில் இன்று சமையல் வேலையை ஆரம்பித்து விட்டாயா? இல்லை ஐயா, ஆரம்பிக்கும் நேரம்தான்
தங்களின் தகவல் வரவே வந்துவிட்டேன். இன்று என்ன வகையான உணவை சமைக்கலாம் என்று இருக்கிறாய்? வழக்கம் போல்தான். வாழைப்பூ கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் என. போதும், நிறுத்து. இப்படி வழக்கமான உணவை இன்றும் சமைத்து விடுவாய் என்பதனால் தான் உன்னை வரச் சொன்னேன். இன்று விசேஷமான நாள். இன்றென்ன இன்று, இனி ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாட்கள் தான். விசேஷமான நாள் என்பதால் இன்று நீ சமைக்கும் உணவும் விசேஷமானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய முழு சமையல் திறனையும் பயன்படுத்தி வழக்கமான சமையலாக இல்லாமல் இன்று உன் தனித்துவமான சமையலாக இருக்க வேண்டும். பல நாட்டு உணவு வகைகளையும் எண்ணிலடங்கா இனிப்பு வகைகளையும் பல்வேறு விதமான பதார்த்தங்களையும் சமைப்பதில் திறமை பெற்றவள் நீ என்று எனக்கு தெரியும். எந்த வகையான உணவை சமைக்க வேண்டும், அதில் இடம்பெற வேண்டிய இனிப்பு வகைகள் எது, பதார்த்தங்கள், காய்கறிகள் என்னென்ன என்பதை உனது விருப்பப்படியே விட்டு விடுகின்றேன். இதுவரையில் இல்லாத புது வகையில் சமைத்து எங்களை திணற வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ புறப்படலாம். உத்தரவு ஐயா. என்ன இன்று இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்கள்? புது வகையான சமையல் எல்லாம் செய்ய சொல்லி சமையல் பெண்மணிக்கு உத்தரவெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்னப்பா விசேஷம் இன்று? என்றைக்கும் இல்லாத திருநாளாய் இன்றைக்கு சமையல் பற்றியெல்லாம் அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை நாட்களாக போராடிய போராட்டத்திற்கு இன்றுதான் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. அந்த உற்சாகம் தான் எனக்கு. அதன் பொருட்டுத்தான் புது வகையான சமையலை சமைக்கச் சொன்னேன். இன்று அப்படி என்ன பலன் கிடைத்து விட்டது? பாண்டிய மன்னர் நம் மகன் மகேந்திரனுக்கு மிகப்பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பை தந்திருக்கிறார்? இளவரசர் இளம்பழுதி ஆட்சி புரிந்து கொண்டிருந்த கொற்கையை பரிபாலனை செய்யும் பொறுப்பை நம் மன்னர் மகேந்திரனுக்கு தந்திருக்கிறார். என்னப்பா சொல்கிறீர்கள்? அவ்வளவு பெரிய பொறுப்பை மாமா எப்படி அண்ணனுக்கு தந்தார்? ஏன் தரக்கூடாதா? தந்தால் என்ன தப்பு? அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்பதற்கு எனக்கு தகுதி இல்லையா என்ன? அண்ணா, நான் எதற்காக சொன்னேன் என்றால், அது இளவரசர் இளம்வழுதி என்ற திறமைசாலி ஆட்சி செய்து கொண்டிருந்த இடம். அதை நிர்வகிக்கும் திறன் தங்களிடம் இருக்கின்றதா? இவ்வளவு பெரிய பொறுப்பை மன்னர் தங்களிடம் தந்திருக்கிறாரே என்பதனால் சொன்னேன். என்ன பெரிய திறமைசாலி? தன்னையே பார்த்துக் கொள்ள தெரியாதவன் எல்லாம் திறமைசாலியா? அவன் முன் நான் எந்த விதத்தில் குறைந்து போய்விட்டேன்? இளம் வழுதியின் இடத்தில் நான் இருந்திருந்தால் இந்நேரம் சேர நாட்டிலிருந்து தப்பித்து வந்திருப்பேன். அவனோ முட்டாள்தனமாக மாட்டிக்கொண்டான். நீயோ அவனை பற்றி சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னால் இளம் வழுதியை விட சிறப்பாக கொற்கையை பரிபாலனை செய்ய முடியும். நான் என் மகனை எத்தனை ஆற்றலுடையவனாக்கி இருக்கிறேன் தெரியுமா? அவனுக்குத்தான் அவன் திறமைக்கேற்ற வேலை இன்னும் கிடைக்கவில்லை. நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள். நீங்கள் இப்படி சொல்லித்தான் அவன் வீணாகி போய்விட்டான். நான் ஒன்றும் வீணாகி போய்விடவில்லை, உருப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். சரி சரி, நீங்கள் இருவரும் கொற்கைக்கு புறப்பட தயாராகுங்கள். நாங்கள் எதற்காக கொற்கைக்கு தயாராக வேண்டும்? நீங்கள் இருவரும் செல்லுங்கள். ஆமாம் தந்தையே, நாங்கள் எதற்கு கொற்கைக்கு வர வேண்டும்? நீங்கள் இருவரும் சென்று வாருங்கள். இல்லை இல்லை, நாம் அனைவருமே கொற்கைக்கு செல்கிறோம். என் மகன் மகேந்திரன் கொற்கையை பரிபாலனை செய்யும் அழகை நீங்கள் இருவரும் பார்க்க வேண்டாமா? நீங்கள் இருவரும் என்னோடு கொற்கைக்கு வருகின்றீர்கள். பயணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். வா மகேந்திரா, செல்வோம். என்னம்மா, என்ன நடக்கிறது இங்கே? எதை சொல்வது? பாண்டிய நாட்டிற்கு கெட்ட நேரம் வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். சரி வா.
வாருங்கள் அத்தை. நீங்கள் சொல்லுங்கள் பிரபு. நீயே சொல் தேவி. மலர்கொடி, நாம் எல்லோரும் சோழ நாடு போகின்றோம். உண்மையாகவா அத்தையாரே? இந்த செய்தியை கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் என் தாய் தந்தையரை நேரில் பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி ஒரு நீண்ட பிரிவுக்கு பிறகு என் தாய் தந்தையரை சந்திக்க போகின்றோம் என்ற நினைவே இத்தனை இனிமையாக இருக்கின்றதே. நேரில் சந்திப்பது எத்தனை பேரின்பமாக இருக்கும். எப்பொழுது நாம் சோழ நாட்டிற்கு போக போகின்றோம்? இன்னும் 2-3 நாட்களில். 2-3 நாட்களிலா? அப்படி என்றால் அதற்குள் அவர் திரும்பி வந்து விடுவாரா? மலர்கொடி, நாம் சோழ நாட்டிற்கு செல்வதற்கும் இளம்வழுதி சேர நாட்டிலிருந்து திரும்பி வருவதற்கும் என்னமா சம்பந்தம்? அவர் வந்தால் தானே நாம் சோழ நாட்டிற்கு செல்ல முடியும். என்ன மலர்கொடி, தாய் தந்தையரை பார்க்க போவதை பற்றி இப்போதுதானே சந்தோஷப்பட்டாய். அதற்குள் இளம்வழுதியும் வந்துவிடட்டும் என்கின்றாய். நான் மட்டும் தனியாக போய் என் தாய் தந்தையரை சந்திப்பதில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? அவருடன் என் தாய்நாட்டிற்கு போனால் தானே கௌரவமாக இருக்கும். சோழ மன்னரின் மகள் என்ற உரிமையில் மட்டும் சோழ நாட்டிற்கு செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. ஒரு மனைவியாய் கணவருடன் போவதில்தான் எனக்கு விருப்பம். அப்படி சென்றால்தான் மதிப்பாக இருக்கும். அதனால் அவர் வந்தவுடன் நாம் அனைவரும் சேர்ந்து சோழ நாட்டிற்கு செல்லலாம். அல்லது அவர் சோழ நாடு வந்தடைந்த பின் நாம் புறப்பட்டு செல்லலாம். இல்லை மலர்கொடி, இளம்வழுதி இப்போதைக்கு சோழ நாட்டிற்கு வரமாட்டான். சரி, அவர் சோழ நாட்டிற்கு வந்து விட்டார் என்ற செய்தி நமக்கு கிடைத்த பின் நாம் இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம். மலர்கொடி, இப்போதைக்கு இளம்வழுதி சோழ நாட்டிற்கு வரமாட்டான். நாம் புறப்பட்டு செல்லலாம். மலர்கொடி, நான் சொல்வதை கேள். அவன் வரமாட்டான். நாம் புறப்பட்டு செல்லலாம். இல்லை அத்தையாரே, அவன் வரமாட்டான். அவனால் வரவும் முடியாது. அத்தையாரே, ஆமாம், அவன் வரமாட்டான். இப்போதைக்கு இளம்வழுதியால் வரவும் முடியாது. தேவி, எதற்காக இப்போது அவசரப்பட்டு? போதும் பிரபு, போதும். இதுவரையில் இளம்வழுதியை பற்றி எதுவும் சொல்லாமல் மூடி மறைத்ததெல்லாம் போதும். இனிமேலும் அதை நாம் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. மலர்கொடி, நல்லெண்ண விஜயமாக சேர நாட்டிற்கு சென்றிருந்த இளம்வழுதியை சேர மன்னர் சிறைப்படுத்தி விட்டார். இளம்வழுதியின் பாதுகாப்பிற்காக அவனுடன் சென்றிருந்த சோழ வீரர்கள் பார்த்திபன் அனுப்பிய வீரன் தானே நீ? ஆமாம். பிறகு ஏன் இப்படி செய்தாய்? நீங்கள் தானே என்னிடம் இப்படி கட்டளையிட்டீர்கள். நிறுத்து உன் போலி நாடகத்தை. வீரர்களே, முதலில் இந்த பாண்டிய நாட்டு இளவரசனை சிறையில் அடையுங்கள். மலர்கொடி, 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 அம்மா மலர்கொடி, இங்க பார், கண் விழித்து பார்.